தாய் மற்றும் குழந்தை நலன் சேவைகளை மேம்படுத்தும் முயற்சியில் ஹெல்பிங் ஹார்ட்ஸ் அறக்கட்டளை புரோஃபைல் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துடன் இணைந்து கோவை அரசு மருத்துவமனையில் தாய்மைக்கூடு என்ற பெயரில் புதிய தாய்ப்பால் ஊட்டும் அறையை புதன்கிழமை திறந்துள்ளது. இந்த அர்ப்பணிப்புடன் கூடிய இடம் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான சூழலை வழங்கும் நோக்கத்துடன் உள்ளூர் தொழில் நிறுவனமான புரோஃபைல் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு முயற்சிகள் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார்ஜி, கிரியப்பனவர் மற்றும் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் நிர்மலா ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்களுடன் புரோஃபைல் இண்டஸ்ட்ரீஸின் தலைவர் வரதராஜன் மற்றும் ஹெல்பிங் ஹார்ட்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறக்காவலர் கணேஷ் ஆகியோரும் இணைந்து சமூக சுகாதார முன்முயற்சிகளில் ஒரு கூட்டு மைல்கல்லை குறித்தனர். இந்த வசதி பொது நன்மைக்கான அமைப்புகள் ஒன்றிணையும் போது என்ன சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு சான்றாக உள்ளது என்று கணேஷ் கூறி புரோஃபைல் இண்டஸ்ட்ரீஸின் நிதி ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சுகாதார அணுகலை மேம்படுத்துவதற்கான ஹெல்பிங் ஹார்ட்ஸின் தொடர்ச்சியான பணியை அவர் வலியுறுத்தினார். இந்த புதிய தாய்ப்பால் ஊட்டும் அறை நேரடியாக அந்த இலக்கை ஆதரிக்கிறது. புரோஃபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த திட்டம் சமூக தாக்கத்தை ஒரு பரந்த உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. நாங்கள் இதை வெறும் பங்களிப்பாக மட்டுமல்ல, எங்களை சுற்றியுள்ள சமூகங்களை உயர்த்துவது எங்களது பொறுப்பின் ஒரு பகுதி என்று வரதராஜன் கூறி இந்த முன்முயற்சி நிறுவனத்தின் மதிப்புகளுடன் இணைந்திருப்பதை வலியுறுத்தினார். மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் இந்த முயற்சியை தாய் சுகாதார உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான படியாக புகழ்ந்தார். நிகழ்வில் பேசிய அவர், மருத்துவ சேவைகளில் உள்ள இடைவெளிகளை நிவர்த்தி செய்ய பொது நிறுவனங்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் இடையே அதிக ஒத்துழைப்பை வலியுறுத்தினார். இதுபோன்ற முன்முயற்சிகளில் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் எதிர்கால கூட்டாண்மைகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக அமைகின்றன என்று அவர் கூறி, ஒரு அவசரமான சுகாதார முன்னுரிமையில் கவனம் செலுத்தியதற்காக ஹெல்பிங் ஹார்ட்ஸ் மற்றும் புரோஃபைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆகிய இரண்டையும் பாராட்டினார். அத்தியாவசிய வசதிகளுடன் கூடிய தாய்மைக்கூடு தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு தனிமையையும் வசதியையும் வழங்குகிறது. இது மருத்துவமனையின் சேவைகளுக்கு ஒரு சிறிய ஆனால் குறிப்பிடத்தக்க மேம்பாடாகும். சுகாதார நிபுணர்கள் இதுபோன்ற இடங்கள் தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர். இது குழந்தைகளின் ஆரோக்கிய விளைவுகளை மேம்படுத்துவதுடன் தொடர்புடையது. ஏப்ரல் 3, 2025 அன்று நடைபெற்ற திறப்பு விழா இந்தியாவின் பொது மருத்துவமனைகளில் இலக்கு வைக்கப்பட்ட சுகாதார மேம்பாடுகளின் தேவையை அங்கீகரிப்பதை குறிக்கிறது. இங்கு வளங்கள் பெரும்பாலும் குறைவாகவே உள்ளன. கோவையின் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு புதிய தாய்ப்பால் ஊட்டும் அறை அவர்களின் நலனுக்கு ஒரு சிறிய ஆனால் அர்த்தமுள்ள ஊக்கத்தை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த தாய்மைக்கூடு அறை தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு ஒரு முக்கிய வசதியாக இருக்கும் என்பதோடு பொது தனியார் கூட்டாண்மையின் வெற்றிக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது.